ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரியும், நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் 3rd பெட்ரூமுக்கு ஒரு ஸ்டீல் வார்ட்ரோப் மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து 4 டோர்ஸ் வச்சுது. ஆக்சுவலாக வந்து 2 டோர்ஸ் இருக்கும், இல்லை ராஜா ராணி பீரோ இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து உட்டன்லேயே வந்து 4 டோர்ஸ் 5 டோர்ஸ்லாம் வச்சு வருது பார்த்திங்களா. அதே மாதிரி பேட்டர்னில் ஸ்டீல்லே வந்து ஒரு 4 டோர் பேட்டர்ன். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எங்கே வாங்கினதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாடி, சென்னை பாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம். ஃபர்னிச்சருக்குன்ட்டு பெரிய ஷோரூம் இருக்குது, சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அங்கே தான் வாங்கியிருந்தோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஹை தான். ஸோ நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இதோட ஃபிட்டிங்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வந்து இந்த பிராண்டோட அவங்கக்கிட்ட சொல்லி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன் டே வந்து இறக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்மக்கிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 4 to 5 hours ஆச்சு. 2 பேர் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வார்ட்ரோபோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 kg. செம்ம ஹெவி, செம்ம குவாலிட்டி. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக வந்தது. எல்லாமே சேர்ந்து ஒன்றா அவங்க வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. யூசர் மேனுவலில் பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இங்கேயே வந்து உட்டன் வார்ட்ரோப் தான் பண்ணணும்னு சொன்னார். பட் நான் வந்து அடம் பிடிச்சி ஸ்டீல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம வார்ட்ரோபோட ஃபுல் அவுட்புட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. 2 மிரரோடு சேர்த்து வருது. எல்லா டோருக்குமே ஒரு செப்பரேட் கீ இருக்குது. ஸோ வந்து சிங்கிள் ஹேண்டடாகவும் யூஸ் பண்ணலாம், 2 பேராகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய ட்ராயர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் வந்து நகை ஸ்டோர் பண்ணுற மாதிரி, ஜுவல் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு பெட்ரூம்க்கு வந்து வார்ட்ரோப் செட்டப்புக்கு வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4 இது வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மிரர் செட்டப்போட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 1 lakh அப்படின்ற ரேஞ்ச்லேயே ஆகுது, நம்ம சூஸ் பண்ணுற குவாலிட்டி மெட்டீரியலை பொறுத்து. இந்த வார்ட்ரோப் வந்து காஸ்ட் வந்து 49,000 அப்படி ஆச்சு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப வர்த்தியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஆஃப்டர் கிரகப்பிரவேசம் அப்புறம் தான் நான் எடிட் பண்ணுறேன். வந்த எல்லாருமே வந்து இது வந்து உட்டனா இல்லை ஸ்டீலான்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டே போனாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வார்ட்ரோபு. உட்டன் வார்ட்ரோப்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 5 years or 10 years கழித்து ஒரு மெயின்டெனன்ஸ் எதனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம இங்கே நாங்கள் இருக்க வீட்லேயே வந்து வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டீலுன்னும் போது முக்கால்வாசி நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜுவல் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்றதுக்கு மாதிரி ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வார்ட்ரோப் கீழே வந்து 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் செப்பரேட் கீஸ் இருக்குது. லைக் நம்ம எதனா ஹேண்டியாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான பர்பஸ்லேயே வச்சுக்கலாம். ஒரு செட் ஆஃப் கீ பாருங்கள் எவ்வளோ கீஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே மேல் டோரில் வந்து நம்ம வளையல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். மேலேயும் வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதனாவது ஆப்ஜெக்ட் எதனா குட்டி குட்டி க்ரீம்ஸ்லாம் வச்சுக்கலாம். சைடில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எதனா வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உட்டன் வார்ட்ரோப்பில் வந்து எவ்வளோ இது வேணும் அது வேணும் கேட்டு பண்ணுற மாதிரி இதில் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திங்ஸ் எல்லாம் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் தான் நான் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அது ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.